வக்பு மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இருந்து ராசா உட்பட 10 எம்பிக்கள் சஸ்பெண்ட். வக்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. பஞ்சாபில் நடைபெற்ற கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல். போட்டி முடிவு தொடர்பாக எழுந்த சர்ச்சையின் போது கடும் மோதல். பஞ்சாபில் கபடி பயிற்சியாளர் பாண்டியராஜனை தனி அறையில் வைத்து கடுமையாக தாக்கினர். சம்பவத்தை நேரில் பார்த்த மதர் தெரசா பல்கலைக்கழக உடற்கல்வி இயக்குனர் கலையரசி தந்தி டிவிக்கு பிரத்யேக தகவல். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வருங்காலத்தில் வெளி மாநிலங்களுக்கு போட்டிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தகவல். மாவட்ட ஆட்சியர் காவல்துறையிடம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இயக்குனர் பேச்சு. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை. 3 பேர் குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பதாக தகவல். வேங்கை வயல் விவகாரத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 2 பேர் மலம் கலக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்ட 2 இருப்பதால் பரபரப்பு. வேங்கை வயல் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தல். காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்றும் அறிக்கை. சென்னையில் இன்று நடைபெறும் T20 போட்டிக்காக பிற்பகல் 2 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்து மாற்றம். விக்டோரியா ஹாஸ்டல் சாலைக்கு செல்ல பாரதி சாலை வழியாக மட்டுமே வாகனங்களுக்கு அனுமதி. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் கிரிக்கெட் போட்டியை காண இலவச புறநகர் ரயில் பயணம். போட்டிக்கான டிக்கெட்டுகளை கொண்டு பயணிக்க தெற்கு ரயில்வேயின் சென்னை பிரிவு அறிவிப்பு. இந்திய அணி வீரர்கள் சென்னை வந்த வீடியோவை வெளியிட்டது BCCI. சமூக வலைதளங்களில் வைரல். கேரள மாநிலம் திருச்சூரில் சித்தஞ்சூர் காவிலக்காடு பூரத்திற்காக கொண்டு வரப்பட்ட யானை மிரண்டு ஓட்டம். யானை மீது அமர்ந்திருந்த 4 பேர் கீழே குதித்து உயிர் தப்பினர். கடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோல்வியடையாமல் இருந்திருந்தால் யுக்ரைன் போரை தவிர்த்திருக்கலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பரபரப்பு பேச்சு. மூன்றாவது முறையாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்பதை அனுமதிக்கும் வகையில் சட்ட திருத்தம். நாடாளுமன்றத்தில் தீர்மானம் அறிமுகம். விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் 120 மாவட்ட செயலாளர்கள். ஒரு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர், இணை செயலாளர், பொருளாளர் நியமனம். புதிய நிர்வாகிகளுக்கு தாவேகா தலைவர் விஜய் எச்சரிக்கை.
மாவட்ட செயலாளர்கள் லஞ்சம் வாங்குவதாக புகார் வந்தால் நடவடிக்கை உறுதி என அதிரடி. உங்களை நம்பி அரசியலுக்கு வந்துள்ளேன். புதிய நிர்வாகிகளிடம் விஜய் உருக்கமான பேச்சு. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கட்சி நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து பேசிய விஜய். கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என தகவல். தாவேகாவில் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கு வெள்ளி நாணயம் வழங்கிய விஜய். அடுத்த 10 மாதங்களுக்கு நாம் அனைவரும் மிக கடுமையாக உழைக்க வேண்டும் என அறிவுரை. வருங்காலத்தில் தேர்தல்களை நடத்துவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தகவல். சரஸ்வதி, லக்ஷ்மி என பெண் தெய்வங்களை வணங்கும் நம் பெண் குழந்தைகளை தவிர்க்கிறோம். ஜார்க்கண்டில் மனைவி மகள்களை கணவர் துரத்திய வழக்கில் உச்சநீதிமன்றம் வேதனை. தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசுக்கு ஆணை. ஆபரண தங்கம் விலை உயர்வால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி. 1 சவரன் 60,440 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்காவின் முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஷாப்பிங் செய்யும் வீடியோ வைரல். பிளாஸ்டிக்கிற்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டவர் கையில் பிளாஸ்டிக் இருப்பதாக விமர்சனம். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் 2வது T20 போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் பல பரீட்சை. 2வது போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ராஞ்சியில் CISF வீரர்களுடன் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி கலந்துரையாடல். வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தை பற்றி விசாரித்து ஊக்கமளித்ததாக CISF தரப்பில் வீடியோ வெளியீடு. குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் தீவிர கண்காணிப்பு. மாநில எல்லைகளில் தீவிர வாகன தணிக்கை. குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு. குடியரசு தின விழா நடைபெறும் சென்னை காமராஜர் சாலையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. குடியரசு தினத்தில் பங்கேற்கும் சிறப்பு விருந்தினர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். பழங்குடியின விருந்தினர்கள், NCC மாணவர்கள், NSS தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நாம் தமிழர் கட்சி உட்பட மாற்றுக் கட்சியினர் 3000 பேர் திமுகவில் ஐக்கியம். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தனர். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலக்கி ஒதுக்கி வைத்தவர்களையே திமுகவில் சேர்த்துக் கொண்டிருப்பதாக சீமான் விமர்சனம். வேஷமிடுபவர்கள், நாடகம் நடத்துபவர்களை அடையாளம் காட்ட விரும்பவில்லை. நாம் தமிழர் கட்சி பெயரை உச்சரிக்கவே விரும்பவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. திரள் நிதி திரட்டும் உங்களுக்கு இவ்வளவு என்றால் உழைத்து படித்து முன்னேறியவர்களுக்கு எவ்வளவு இருக்கும்? கொஞ்ச நஞ்சம் பேச்சா என சீமானை ஒருமையில் சாடிய வருண்குமார் IPS. 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க கனிமவள கொள்ளை கும்பலை நம்பியிருக்கிறது திமுக. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம்.
அரசியலில் தன்னை பகடைக்காயாக பயன்படுத்தி விலை பேச இந்த மண்ணில் யாரும் பிறக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆவேசம். இரும்பு காலத்தின் முன்னோடி தமிழகம் என பெருமைப்படும் நேரத்தில் ஊழலையும் ஒழிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மகாராஷ்டிராவில் ராணுவ வெடிபொருள் தயாரிக்கும் ஆலையில் பயங்கர வெடி விபத்தில் 8 பேர் பலி. உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. பள்ளிகளில் விளையாட்டு நேரத்தில் மாணவர்களை விளையாட விடுமாறு துணை முதலமைச்சர் உதயநிதி அறிவுறுத்தல். விளையாட்டு நேரத்தை மற்ற வகுப்புக்காக கடன் வாங்க வேண்டாம் என்றும் ஆசிரியர்களுக்கு வேண்டுகோள். நடிகர் கஞ்சா கருப்பு கொலை மிரட்டல் விடுப்பதாக சென்னை மதுரவாயல் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார். 3 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ளதாகவும் வீட்டில் உரிமையாளர் குற்றச்சாட்டு. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாமக்கல்லைச் சேர்ந்த மல்லிகா பலியான சம்பவம். பெண்ணின் குடும்பத்தினரிடம் 27 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியது தேவஸ்தானம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அமைச்சர் நிகழ்ச்சியில் குடிமகன் ரகலை. மேடையில் ஏறி வாக்குவாதம் செய்தவரை அப்புறப்படுத்திய காவல்துறை. பேசும் சாமி சிலை என கூறி சதுரங்க வேட்டை பட பாணியில் மோசடி. மதுரையைச் சேர்ந்த 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தது காவல்துறை. மாமல்லபுரத்தில் ஒரே நேரத்தில் 500 கிராமிய பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்ற கண்கவர் நாட்டிய சங்கமம். சுற்றுலா பயணிகள் உட்பட திரளானோர் கண்டுகளிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக ஞானசேகரனிடம் 5வது நாளாக விசாரணை. மாணவியின் ஆண் நண்பர், பல்கலைக்கழக காவலாளிகள் உட்பட 20 சாட்சிகளிடம் விசாரணை நிறைவு. மங்களூரு வங்கிக் கொள்ளை வழக்கில் நெல்லையில் 18 கிலோ நகைகள் மீட்பு. முக்கிய குற்றவாளி முருகாண்டி இல்லத்திலிருந்து நகைகளை கைப்பற்றியது காவல்துறை. ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் பணி நிறைவடைந்ததும் மாதாந்திர மின் கணக்கீடு நடைமுறைக்கு வரும். அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. சிறப்பு புலன் விசாரணை குழுவை மாற்றியமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாட்டுத் தீவனம் முதல் அங்கன்வாடி பொருட்கள் வாங்குவது வரை புதுச்சேரி அமைச்சர்கள் மீது ஊழல். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு.